இயக்குநரான ப. ரஞ்சித் தயாரிப்பில் உருவாகியுள்ள பாட்டில் ராதா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தினகரன் இயக்கத்தில் சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய், மாறன் உள்ளிட்டோர் நடித்துள்ள பாட்டில் ராதா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குநர்கள் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், மிஸ்கின், அமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ட்ரெய்லரை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அவர்கள் குடிப்பழக்கத்தால் ஏற்படும் கேடுகள் குறித்து எடுத்துரைத்தனர். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அது வந்து திடீர்னு என்னை வந்து பயங்கரம் ஒரு இமோஷனல் ஆகி விட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, யார்கிட்ட நான் ஷேர் பண்ணதில்லை, எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியாக நின்று அனுபவிச்சவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயமாக என்ஜாய் பண்ணேன். நான் இப்போ அவன் இதை எழுதுனா எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான், எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி அந்த நுவான்சஸை எப்படி வந்து பிடிச்சான். அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல, அஞ்சலை தான் என் அம்மா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஊர்ல அல்லது ஒரு தெரு இருக்குன்னா அதுல வந்து ஒரு 5 வீட்டுல இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க. ஒரு வீட்டுல இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியா இருப்பாரு. இன்னைக்கு வந்து ஒரு தெருவுல ஒரு வீட்டுல இருக்கவர் குடிக்காம இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. தெருவுல 10 குடிநோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து it is a very personal story, but it has got a strong socio-political relevance. இந்த மாதிரியான படங்கள் பண்றது வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்ல. ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்றான், ஏய் என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. ஆனா குடிச்சிட்டு சொல்றான். அவனை யாராவது அங்க இருக்கவன், அண்ணா நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா, ஆனா சாயங்காலம் குடினா, ஆனா இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு. ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான்.